மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்குறது லெமன் ரசங்க. லெமன் ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பு ஒரு 1/4 டம்ளர் பருப்பு போட்டுட்டு 2 தக்காளி போட்டுட்டு நான் வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க. 4 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ரசப்பொடி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னோடய சேனலில் நான் ரசப்பொடி, மிளகாய் பொடி, இட்லி பொடி எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லி, கருவேப்பிலை, 2 புதினா தலை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த லெமன் ரசத்துக்கு இந்த புதினா தலை அவ்வளோ நல்லா இருக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, வெந்தயம், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம செய்ய போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் போதுங்க, ரசம் தாளிக்கிறதுக்கு தாங்க. நல்லா கொஞ்சம் காயிட்டுங்க. எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சுங்க. இதில் வந்துட்டு நம்ம கடுகு, வெந்தயம், வரமிளகாய் போட்டுட்டோங்க. நல்லா பொரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பூண்டு, பச்சை மிளகாய் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. இந்த லெமன் ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த பூண்டு, பச்சை மிளகாய், அந்த புதினா தலை 2 போடுறோம் இல்லைங்களா, மல்லி, புதினா, அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ மல்லி, கருவேப்பிலை, 2 புதினா தலை எல்லாம் போட்டுட்டேங்க. இது அப்படியே லைட்டாக ஒரு வணக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேங்க. கருக விட்டுறக்கூடாதுங்க. கருகுனா டேஸ்ட்டு போயிருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இது பருப்பு, 2 தக்காளி கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/4 டம்ளர் பருப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுலேயே 2 தக்காளியை போட்டுட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை அப்படியே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கெட்டியாக இருக்குது. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. உப்பு போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசப்பொடியும் போட்டுக்கலாங்க. லெமன் வந்து கடைசியில் தான் ஊற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இப்படி கலக்கிடணுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் லெமன் ரசம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். புளியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. 2 தக்காளி போட்டிருக்கோம், 1 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம். மல்லி, கருவேப்பிலை, புதினா தலைங்க, பச்சை மிளகாய், பூண்டு தட்டி வச்சிடணுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போடணுங்க. போட்டுட்டு இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம பருப்பு தண்ணியும் தக்காளி கடைஞ்சி வச்சதை எடுத்து ஊற்றிடணுங்க. இப்போ ரசப்பொடி போட்டுங்க, கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம இப்போ அப்படியே லெமன் ஊற்றிக்கலாங்க. கடைசியில் தான் ஊற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றக்கூடாது. அது இப்போ ஊற்றின உடனே 2 செகண்டுங்க லைட்டாக கொதிக்கும் போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணுறேன்.